வணக்கம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு உவமையால் விளங்கும் பொருள். பாசம். மின்னாமல் இடித்தது போல உவமையால் விளங்கும் பொருள். மின்னுனா இடிக்கும், ஆனால் மின்னாமலே இடித்தது அப்படின்னா எதிர்பாராத ஒரு தீமை. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. மின்னுச்சுன்னா கூட இடிச்சதுன்னு சொல்லலாம். ஆனால் மின்னவே இல்லை, ஆனால் இடி உழுத்ததுன்னா எதிர்பாராத தீமை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதனால் விளங்கும் பொருள் என்ன? நேரத்தை வீணாக்காதே. திருக்குறளில் இல்லாத கருத்துகளே இல்லை. எவ்வகை வாக்கியம் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் இல்லையா? உலக மக்கள் அனைவரும் உடன்படக்கூடிய ஒன்று தான் திருக்குறளில் இல்லாத கருத்துகள் இல்லை என்பது. எனவே இது உடன்பாட்டு வாக்கியம். உழைத்து வாழ் எவ்வகை வாக்கியம்? இது கட்டளை வாக்கியம். இதே உழைத்து வாழ்க அப்படின்னு இருந்தால் வியங்கல் வாக்கியம்னு சொல்லலாம். உழைத்து வாழ் அப்படின்னு கட்டளை வாழ் என்கிற கட்டளை சொன்னதால் அது கட்டளை வாக்கியம். அண்ணனும் தம்பியும் வெளியூர் சென்றனர் எவ்வகை வாக்கியம்னு கேட்டாங்க. அண்ணனும் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், தம்பியும் என்கிறது ஒரு எழுவாய். அப்போ 2 எழுவாய் சென்றனர் என்கிற ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தனி வாக்கியம். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தாலோ அல்லது பல எழுவாய்கள் ஒரு எழுவாய் கொண்டு முடிந்தாலோ அது தனி வாக்கியம் அப்படின்னு பேர். எனவே தனி வாக்கியம். சுனாமி வந்தது, வீடுகள் மூழ்கின, மக்கள் மாண்டனர் எவ்வகை வாக்கியம்னு? இது தொடர் வாக்கியம். தொடர்ந்து ஒரு எழுவாய் பயனிலைகள் முடிந்து கொண்டே இருக்கிறது. தொடர் வாக்கியம். கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றமையால் அணியினை தலைவர்கள் வாழ்த்தினர். அணியினை தலைவர்கள் வாழ்த்தினர் என்பது முதன்மை வாக்கியம். அணியினரை தலைவர்கள் வாழ்த்தினர் முதன்மை வாக்கியம். அதற்கு துணை என்ன அப்படின்னா கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றமையால். எனவே ஒரு முதன்மை வாக்கியமும் அதற்கு துணையாக ஒரு துணை வாக்கியமும் இருந்தால் அதுக்கு தான் கலவை வாக்கியம் அப்படின்னு பேர். நன்றி, வணக்கம்.